ரஷ்ய பிரதமர் புட்டின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டு இருக்காங்க. அது என்னன்னா, சென்னையிலிருந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விளாடிவாஸ்டாக் துறைமுகத்திற்கு நேரடி கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்குவது பற்றியதான ஒப்பந்தம். இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ஒரு சரக்கு கண்டெய்னரோ சரக்கோ போகணும்னா அதுக்கு ரெண்டு வழி தான் இருந்தது. ஒன்று, பிளாக் சீயில் இருக்கக்கூடிய ஒடேசா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் வழியாக போகலாம். கருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி துருக்கி பக்கத்தில் வருது. அடுத்தது, இதையும் தாண்டி முழு ஐரோப்பாவையும் சுற்றிக்கிட்டு லாட்வியாவில் இருக்கக்கூடிய ரீகான்ற துறைமுகத்தில் சரக்கை இறக்கிடணும். அங்கேருந்து ரஷ்யாவுக்கு கொண்டு போகணும். இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இருந்தது. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு நமக்கு தான் மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் நடந்தது. அப்போ சைனாவுடைய நம்மளுடைய வர்த்தகம் $500 பில்லியன். அன்றைக்கே நம்ம ரஷ்யா கூட $5 பில்லியன் பண்ணோம். இன்னைக்கு 25 வருஷம் கழித்து பார்த்தா ரஷ்யா கூட நம்ம $7 பில்லியன் தான் வர்த்தகம் பண்ணுறோம். சைனா கூட $350 பண்ணுறோம். இதுக்கு ஒரே காரணம் சைனாவுடைய பொருள்கள் மலிவுங்கிறது மட்டும் இல்லை, சைனாவோட நமக்கு இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து வசதி. ஸோ இந்த வசதிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நேரடியாக ரஷ்யன் துறைமுகத்துக்கு இந்தியாவிலிருந்து சரக்கு போகணுங்கிறதுக்காக இப்போ இந்த விளாடிவாஸ்டாக் துறைமுகத்திலிருந்து கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இன்னும் தொடங்கப்படவில்லை. சரி, இதில் என்ன ஆதாயம் அப்படின்னா, இந்த விளாடிவாஸ்டாக் எங்கே போகிறதுன்னா, சென்னையிலேருந்து நம்ம தொடங்குறோன்னு வைங்க. முதல்ல அந்தமான் வழியாக சிங்கப்பூருக்கு வலிக்க போகணும். சிங்கப்பூர் தான் அந்த மலாக்கா ஜலசந்தின்னு இருக்குது. அதை தாண்டி உள்ளே போயாச்சுன்னா அடுத்தது நம்மளை வரக்கூடியது சவுத் சைனா சி. இந்த சவுத் சைனா சீயை தாண்டின உடனே முதல் வரக்கூடிய நாடு தைவான். அதுக்கப்புறமா சைனாவுடைய கரை ஓரங்கள் எல்லாமே வருது. இந்த பக்கம் ஜப்பான், சைனாவில் ஷாங்காய், நிங்போ இதெல்லாம் தாண்டின உடனே சைனாவுடைய பார்டர் முடிஞ்ச உடனே அடுத்து நமக்கு வடக்க வரக்கூடியது விளாடிவாஸ்டாக். சைனாவுக்கு இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஷாங்காய்க்கு 20 நாளில் நம்ம கப்பல் போகுது. அங்கேருந்து வடக்க கூட ஒரு 4 நாள், 24 நாளில் இந்த எந்த கப்பல்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கப்பல்கள் சென்னையிலேருந்து நேரடியாக போயிடலாம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம். நமக்கு மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய லாபம். எப்படின்னா, ரஷ்யாவில் தான் இந்த ஆயில் அண்ட் கேஸ் உலகத்திலே மிகவும் மலிவான விலையில் கிடைக்குது. அங்கேருந்து ஏற்றுமதி செய்வதற்கு வசதி இல்லை. பல நிலவழியாக கடந்து தான் ஏதாவது ஒரு துறைமுகத்தில் ஏற்ற வேண்டி இருக்குங்கிறதுனால அந்த கேஸும் ஆயிலும் விலை அதிகமாக இருந்தது. இப்போ நேரடியாக நம்ம இந்தியா ரஷ்யாவிட்டிருந்து விளாடிவாஸ்டாக் மூலமாக ஆயில், பெட்ரோலையும் நேச்சுரல் கேஸையும் எல்பிஜியும் வாங்கும் பொழுது நமக்கு அந்த விலை மிக 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 சொற்பமாக இருக்கும். சவுதி அரேபியாவில், மிடில் ஈஸ்டில் வாங்குறத விட நமக்கு மலிவாக கிடைக்கும். காரணம், இன்றைக்கி இந்த உலக ஆயில் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ரெண்டு மேஜர் ப்ரைஸிங் தான் உண்டு. ஒன்று டெக்சாஸ் இண்டெக்ஸ்னு அமெரிக்காவில் வைக்கக்கூடிய அவங்க நிர்ணயிக்கக்கூடிய விலை. இன்னொன்று பிரெண்ட். இந்த பிரெண்ட்டுங்கிறது ஐரோப்பியர்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலை. எப்பொழுதுமே இந்த பிரெண்ட்டும் கல்ஃபும் ஒன்றாவே இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சமீப காலமாக கல்ஃபில் அராம்கோ ப்ரைஸிங்னு அவங்க தனியாக ஒரு ப்ரைஸிங் கொண்டு வராங்க. இது எதுலேயுமே இந்த மூணுலேயும் அடபடாமல் தனியாக இருக்கக்கூடிய 4வது ஒரு ப்ரைஸிங்னா ரஷ்யாவுடைய ப்ரைஸிங். ஸோ இதை நம்ம வாங்கினோம்னா நமக்கு பல்விதமான விலை மட்டும் மலிவுங்கிறது இல்லை, வேறு பல பொருட்களும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு இது பல வகையில் உதாரணமாக வசதியாக இருக்கும். அடுத்தது, இதில் நான் ஏன் வரலாற்று சிறப்பு முக்கியன்னு சொன்னேன்னா, இதில் ஒரு ஜாகிராஃபிக்கல் சிறப்பும் இருக்குது. இந்த விளாடிவாஸ்டாக் துறைமுகம் 30 வருஷங்களுக்கு முன்னால் வருஷத்தில் 3 மாதங்கள் தான் அதில் நீர், கடல் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம கப்பல் போக்குவரத்து நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். மற்ற 9 மாதங்களில் பனியால் உறைந்து போயிருக்கும். அப்போ ஏதாவது எமர்ஜென்சிக்கு கப்பல் போகணும்னா அதுக்கு இந்த கப்பலுக்கு முன்னால் ஐஸ் பிரேக்கர்னு ஒரு கப்பல் போய் அந்த பனியை உடச்சிக்கிட்டே போகும், பின்னால் கப்பல்கள் போகும். இவ்வளவு சிரமப்பட்டு தான் போய்கிட்டு இருந்தது. இந்த குளோபல் வார்மிங்னு எல்லாரும் கரிச்சு கொட்டுறமே, அதில் நடந்த ஒரு நன்மை என்னன்னா,
ரஷ்யாவுடைய இந்த துறைமுகம் இப்போது வருடத்தில் 9 மாதங்கள் நல்ல நேவிகபிளாக இருக்கிறது. அதாவது நல்ல கடல் ஆழத்தோடு இருக்கிறது. 3 மாதங்கள் தான் உறைந்து போகிறது. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது மட்டுமல்ல, சைபீரியாவில் பல இடங்கள் பனி விலகி பனி உருகி அந்த நிலங்களெல்லாம் நல்ல செழிப்பான விளைநிலங்களாக மாறி இருக்கிறது. இது ரஷ்யாவுக்கு இயற்கை கொடுத்த ஒரு கொடை. இந்த இரண்டும், இந்த ஜியோகிராஃபிக்கல் இன்சிடென்ட்டும் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் மிரக்களை உருவாக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதில் ஒரே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 தலைவர்களும் இவ்வளவு முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதிகாரிகள் மட்டத்தில் இப்போ நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யாராவது ஒரு கன்சல்டண்ட்டை அமைக்க போகிறோம், அதுக்கு டெண்டர் விடுறாங்க. இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேடுற விஷயமாவில் இருக்குது. இதில் எந்த விதமான ஆராய்ச்சிக்கோ கன்சல்டண்ட்டுக்கோ வேலை இல்லை. யாரோ ஒருத்தர் வீண் செலவு வைக்கிறதுக்காகவும் திட்டத்தை தள்ளி போடுவதுக்குமான நோக்கமே ஒழிய இது உடனடியாக ஆரம்பிக்கக்கூடியது தான். ஏதோ விளாடிவாஸ்டாக் சென்னை வழி திறக்கப்பட்டதுன்னா என்னமோ ஆழம் தோண்டி திறக்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை. கப்பல் போக்குவரத்து தொடங்கி வைக்கிறோம், அவ்வளோதான். இது எவ்வளவுக்கு எவ்வளவு இதை சீக்கிரமாக செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தான் இதில் லாபம். இதில் பெரிய ஸ்டடி பண்ணுறதுக்கோ ஒரு கன்சல்டன்ட் சொல்லி இதில் மாற்றி அமைக்கிறதுக்கோ எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த ஸ்கோப்புமே கிடையாது. இந்த கன்சல்டன்ட்டுங்கிறது அனாவசியம். உடனடியாக அதிகாரிகள் ஒரு கப்பல் சேவையை தொடங்குவதற்கான அனைத்து வேலைகளையும் முடுக்கிவிட வேண்டும்.